بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய இந்த மாதங்களில் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் செய்த அந்த பிரச்சாரத்தை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். அல்லாஹ் அந்த பிரச்சாரத்தை திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ் அதை பாராட்டியும் சொல்கின்றார். وَتِلْكَ حُجَّتُنَا آتَيْنَاهَا إِبْرَاهِيمَ عَلَى قَوْمِهِ. இது நாம் கொடுத்த மிகப்பெரிய ஆதாரமாகும். இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலே இந்த ஆதாரத்தை வைத்து பேசினார்கள். நர்ஃபவு தரஜாத்தின் மன்னஷா, நாம் நாடியவர்களை பல அந்தஸ்துகளில் உயர்த்தி விடுவோம். இன்ன ரப்பக ஹக்கீமுன் அலீம், உன்னுடைய இறைவன் மிகவும் மதிநுட்பமிக்கவன், ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அந்த வாதம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள், அதுதான் என்னுடைய கடவுள் என்று சொல்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் கடவுள் நம்பி என்று சொல்லவில்லை. மக்களுக்கு பல வகையில பாடத்தை படித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை அவர்கள் வைக்கின்றார்கள். நட்சத்திரத்தை பார்த்தவுடன் அதை கடவுள் என்று சொல்கின்றார்கள், அது மறைந்து விடுகின்றது. சந்திரனை பார்த்து கடவுள் என்று சொல்கின்றார்கள், அதுவும் மறைந்து விடுகின்றது. இது என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்கின்றார்கள். சூரியன் வருகின்றது, ஹாதா அக்பர், இது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சக்தி, இதுதான் என்னுடைய கடவுள் என்று சொன்னவுடனே அதுவும் மறைந்த பிறகு இதுவெல்லாம் என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இன்னிய வஜ்ஜஹத்து வஜ்ஹில் அல்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த இறைவனை நோக்கி என்னுடைய திருமுகத்தை நான் திருப்புகின்றேன் என்று சொல்கின்றார்கள். அதற்கு அடுத்து தான் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்கின்றார்கள். அத்துஹா வஹாஜஹு கௌமுஹு, அவருடைய சமுதாயம் அவரிடத்தில் எதிர்த்து வாதம் புரிந்தது. காலா துஹாஜூனி ஃபில்லாஹி வகத் ஹதானி, அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டிய பிறகு நீங்கள் என்னிடத்தில் வாதிடுகின்றீர்களா? வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி, நீங்கள் எதை இணை வைக்கின்றீர்களோ அதை நான் கடுகளவிற்கும் பயப்பட மாட்டேன். இல்லா யஷா ரப்பி ஷையா, அல்லாஹ் எனக்கு ஏதாவது தீங்கை நாடினாலே தவிர நீங்க சொல்கின்றீர்கள் அந்த தெய்வம் எனக்கு எந்த விதமான தீங்கையும் இழைக்க முடியாது என்று குறிப்பிட்டுவிட்டு வசிய ரப்பி குல்ல ஷையின் இல்மா, என்னுடைய இறைவன் எல்லாவற்றையும் தெரிந்தவன். அஃபலா ததக்கரும், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வ கைஃப அகாஃபு மா அஷ்ரக்தும், நீங்கள் இணை வைத்ததை நான் எப்படி பயப்பட போகின்றேன்? வலா தகாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லா, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத பயப்படல, நீங்கள் இணை வைப்பதை நான் பயப்பட வேண்டுமா? அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றோம் என்ற பயம் உங்களுக்கு இல்ல, நீங்க உங்களுடைய தெய்வத்தை பார்த்து நான் பயப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள். வலா தகாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா, இதற்கு அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு ஆதாரத்தை இறக்கியிருக்கானா? ஆதாரத்தை இறக்கினா ஷிர்க் வைக்கலாம் என்று விளங்கிக் கொள்ள கூடாது. உலகமே ஆதாரத்தினுடைய அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான விஷயங்களும் வாதங்களுடைய அடிப்படையில், ஆதாரங்களுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க. என்ன ஆதாரம்? நான் என்னுடைய இறைவனை வணங்குகின்றேன் என்றால் அதற்கு ஆதாரம் இருக்கின்றது. என்னுடைய இறைவன் சொல்கின்றான், நீங்கள் இணை வைக்கின்றீர்களே, இதற்கு இந்த தெய்வங்களை வணங்குகின்றீர்களே, இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா கேட்கின்றார்கள். அப்படி அந்த மக்களிடத்தில் அப்படி கேட்டுவிட்டு ஃபையுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அம்ன், இந்த ரெண்டு சாரார்ல நம்ம ரெண்டு பேருமே இப்போது வாதம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரெண்டு சாரார்ல யாரு அச்சமற்ற நிலையில் இருப்பதற்கு தகுதியானவர்கள், பயமில்லாத அளவிற்கு இருக்கக்கூடியதுல யாருக்கு இந்த தகுதி இருக்கின்றது? நம்ம ரெண்டு பேர்ல யாரு பயம் இல்லாம இருக்கலாம்? நாங்க தான் பயம் இல்லாம இருக்கலாம். ஏனென்றால் ஆதாரத்தினுடைய அடிப்படையில நாங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றோம். இன் குன்தும் தாலமும், நீங்கள் இதை பற்றி புரிந்திருந்தால். இன்றைக்கு உலகத்துல இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒ தில்க
ஹுஜ்ஜத்துனா இதனுடைய ஆதாரம் ஆத்தைனாக இப்ராஹிமுக்கு இதை நாம் வழங்கிறோம். எல்லாமே உலகத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிதான் அந்த பிரச்சனையை ஆதாரத்தினுடன் தான் அணுக வேண்டும். அப்படி மார்க்க நமக்கு கற்றுத் தருகின்றது. ஒட்டுமொத்த குர்ஆனும் ஆதாரத்தினுடைய அடிப்படையில் என்னை ஏற்றுக்கொள் என்றுதான் சொல்கின்றது. வெறுமின்ன நீ என்னை ஏற்றுக்கொள் என்று அந்த குர்ஆனும் சொல்லவில்லை. என்னை பார், நான் இறைவனிடத்திலிருந்து இறங்கியிருக்கின்றனா என்று பாரு, நான் மனித சொல்லா என்று சிந்தித்து பாரு. இந்த முகமது சொல்றாரு, அவருக்கு ஏதாவது உலகத்தினுடைய ஞானம், அதாவது அறிவியல் ஞானம் அவருக்கு இருக்கிறதா என்று பாரு. எல்லாத்தையும் சிந்தித்து பார்த்து என்னை ஏற்றுக்கொள் என்று இந்த குர்ஆன் சொல்கின்றது. ஆதாரத்தினுடைய அடிப்படையில் தான் குர்ஆனும் பேசுகின்றது. அதே போன்று மனிதர்களும் ஆதாரத்தினுடைய அடிப்படையில் தான் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திருக்குர்ஆன் சொல்கின்றது. பார்க்கிறோம், யூத கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், வகாலு லன் யதுகுலுல் ஜன்னத்தை இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா. யூதனாக இருந்தால் தான் சொர்க்கத்திற்கு போக முடியும், அல்லது கிறிஸ்தவனாக இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று ஒரு வாதத்தை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், குல் ஹாத்து புர்ஹானக்கும் தில்க அமானிக்கும், இது இவர்களுடைய கற்பனைகள், அவர்கிட்ட கேளுங்க, இதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாடா. அல்லாஹ் தஆலா கேட்க சொல்றான். எந்த ஒரு விஷயத்தையும் அது மார்க்க விஷயம் என்று இருந்தாலும் சரிதான், உலக விஷயம் என்று இருந்தாலும் சரிதான், ஆதாரம் என்ன, ஆதாரம் இருக்குதா, நம்பு, இல்லை என்றால் தூக்கி ஏறி என்று திருக்குர்ஆன் சொல்கின்றது. அல்லாஹ் ஆதாரத்தை கேட்கிறான். இதே போன்று உலகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், உலகத்தில் ஒரு மர்டர் நடந்து போச்சு, ஒருவனை காவல்துறை பிடிச்சிட்டு போகுது, இவன் தான் கொலை செய்தான் என்று. அப்படி கொலை செய்தான் என்று அவன் காவல்துறை பிடிச்சிட்டு போயிடும். பிடிச்சிட்டு போன உடனே காவல்துறை என்ன செய்யணும், அவனுக்கு ஒரு நெருக்கடி, ஏதாவது ஒரு கலவரம் ஏற்பட்டு விட்டால் உடனே மக்கள் எல்லாம் மேலப்பாளையத்தில் நடந்துச்சு, 4 கொலைகள் தொடர்ந்து நடந்துச்சு. அப்போது சில நம்முடைய பள்ளியில இருந்து சில பேர் போனானே, அதுதான் இது வரைக்கும் திரும்பிய பார்க்கல. 4 கொலைகள் நடந்த உடனே கைது செய் என்று இந்து முன்னணி போன்ற சங் பரிவார் கூட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் குரல் எழுப்பின. அப்போது அவர்களுக்கு தெரிந்தது, யாரை பிடிப்போம், இந்த மஸ்ஜித் ரஹ்மான் தான் மக்களுக்கு மத்தியில் இந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள் தான் வீரியமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இவர்களை பிடிச்சு போடணும் என்று எந்த விதமான ஆதாரம் கிடையாது. பிடிச்சு கொண்டு போய் போட்டா அங்க அவன் அப்போதுதான் பார்க்கிறேன், எஃப்ஐஆர் அப்போதுதான் எழுதுகின்றான், கதை எழுதுகின்றான், சிந்து பாத்து கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போதுதான் அந்த கதையை ஜோடிக்கிறான். எஃப்ஐஆர் எப்படி எழுதுறான் பாருங்க. அப்ப இப்படி எழுதக்கூடிய ஒரு நிலையை நம்ம காவல்துறையில பார்க்கிறோம். நம்மள்கிட்டயே அடிச்சு, நம்மள அடிக்க இல்லாதுன்னு சொல்லக்கூடாது, இல்ல அடிச்சு ஸ்டேட்மெண்ட் வாங்குவான். இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் தாக்கல் செய்திருவான். உடனே நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. நீதிபதி இடத்துல அப்போதே சொல்லிவிட்டால் போதும், என்னை அடித்து பிழிந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கின்றார்கள், கசக்கி என்னிடத்தில் இந்த சாட்சியத்தை வாங்கி கொண்டு எழுதியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் போதும், அப்ப அது செல்லுபடியாக ஆகாது. அத போல நீதிமன்றத்தில் உங்களை கொண்டு போய் காட்டி விட்டு சிறையில் அடைப்பாங்க. சிறையில் அடைச்ச உடனே 90 நாட்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்து ஆக வேண்டும். 90 நாளுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றால் ஜாமீன்ல வெளியில வந்தாரலாம். பாக்குறோமா? அத போல இப்படி பல விஷயங்கள். அடுத்து நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது. விசாரணை நடக்கும் போது காவல்துறை ஒரு ஆளை கொண்டு விட்டுருப்பாங்க. அப்போது நீதிபதி கேட்பாரு. கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய டிஃபென்ஸ் லாயர், நம்முடைய தரப்புல உள்ள பாதிக்கப்பட்டவனுடைய தரப்புல உள்ள அந்த வழக்கறிஞர், இவர்தான் கொலையாளியா, நீ பார்த்தாயா என்று கேட்பார். கேட்கும்போது அது மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா போதும். அதான் சட்டத்துல இது எல்லாம் ஆங்கிலேயர்கள் எழுதி வச்ச சட்டம் தான். பெனிஃபிட் ஆஃப் டவுட் should go to the accused. அதாவது சந்தேகத்தினுடைய பலன் குற்றவாளிக்கு தான் போய் சேர வேண்டும். விசாரிக்கிறார் நீதிபதி விசாரிக்கிறாரு, இவர்தானா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இந்த சந்தேகத்தினுடைய பலனை அப்படியே தூக்கி பாதிக்கப்பட்ட இடத்துல கொடுத்துரு, விடுதலை. 2வது கொலை செய்து இருப்பான், ஆதாரம் கிடையாது. அவன் என்ன, உலகத்திலேயே இன்றைக்கு எல்லா விவகாரங்களும் சாட்சியத்தினுடைய அடிப்படையில் தான் நடக்குது. எவிடன்ஸ் தான் வேண்டும். அது மனிதன் வாக்குமூலமாக இருக்கலாம், அல்லது தடைய சான்றுகளாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தாதான் உலகத்திலேயே தண்டிக்கிறான். அரபியில ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, அது உலகத்திற்கும் உலக சட்டத்திற்கும் பொருத்தமானதுதான். அகமதுன்னு ஒரு ஆளு, அவர் ஹஜ்ஜிக்கு போக நினைக்கிறார். போக நினைக்கும் போது ஒரு வணிகர்கிட்ட போய் தன்னுடைய தங்க நாணயங்களை கொடுத்து வைக்கிறார்.
நான் ஹஜ்ஜிக்கு போய்விட்டு திரும்ப வந்து இந்த நாணயங்களை உங்களிடத்தில், நாணயமிக்க உங்களிடத்தில் நான் பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போறார். போனவர் மக்காவில் அவருக்கு வாழ்வு ரொம்ப இதமாக அமைஞ்சு போச்சு. ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்ததுனால 7 வருஷம் தங்கிட்டார். தங்கி விட்டு திரும்ப அந்த வணிகரிடத்துல அந்த பைய கொடுங்க என்று சொன்ன உடனே வணிகரும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டாரு. இவரும் நன்றி செலுத்துறாரு. நீங்க இப்படி அமானதத்தை எல்லாம் நல்லா பாதுகாத்துக்கிறீங்க அப்படின்னு புகழ்ந்துட்டு செல்றார். கடந்த காலத்துல வங்கிகள் எல்லாம் கிடையாது. அந்தந்த ஆட்கள்கிட்ட தான் அப்படியே கொடுத்து நம்பிக்கையான ஆட்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நடமாடும் வங்கியாக திகழ்ந்தார்கள். அதனால தான் அவர்களுக்கு பேரு அமீன். எல்லாருமே ரசூலுல்லாஹ்ட்ட தான் பொருளை கொடுத்து வைப்பாங்க. மக்கா விட்டு வெளியில வருகின்ற வரை, வெளியேறுகின்ற வரை நீங்க வச்சுக்கோங்க என்று சொல்ற ரசூலுல்லாஹ் அந்த அமானிதத்துக்கு மோசடி செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு வணிக வங்கியாக ரசூலுல்லாஹ் திகழ்ந்ததை நேர்மை மிக்கவராக நாம பார்த்தோம். இது மாதிரி கடந்த காலத்துல இதுதான் வழக்கம். இப்படி ஒரு கொடுத்து விட்டு திரும்ப அங்கிருந்து 7 வருஷம் கழிச்சு அந்த வணிகர்கிட்ட வந்து அதை என்னிடத்துல திரும்ப கொடுங்க என்று சொன்ன உடனே வணிகரும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7828274827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. வீட்டுல வந்து பைய அவிழ்த்து பார்க்கிறாரு. தங்க நாணயத்திற்கு பதிலாக வெள்ளி காசுகள் இருக்கு. இவருக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. வந்து திரும்ப வணிகர் இடத்துல கேட்கிறார், என்ன மாற்றி விட்டீர்களே என்று சொன்ன உடனே அந்த பையை நான் திறக்கவே இல்லை, பைக்குள்ள என் கை போகவே இல்லை என்று சொல்லி விடுகின்றார். இவன் சரிபட்டு வர மாட்டான் என்று சொல்லி நீதிபதிட்ட அவரு முறையிடுறாரு. நீதிபதி உடனே சம்மன் அனுப்புறார் அந்த வணிகருக்கு. வணிகர் வந்து நிக்கிறார். என்னப்பா இவர்கிட்ட இருந்து வாங்கினியா? வாங்கினேன். எவ்வளவு நாளுக்கு முந்தி? 7 வருஷத்திற்கு முந்தி. சரி உட்காரு என்று சொல்லி அவர் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கிறாரு. எடுத்து பார்த்தால் அந்த நாணயத்துல, வெள்ளி நாணயத்துல எழுதப்பட்டிருக்கு, இது 4 வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்டது. அந்த தேதி 4 வருடங்களுக்கு முன்னால் உள்ள என்ன தேதி இருக்குதோ அந்த தேதி எழுதப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாரு? திரும்ப கூப்பிட்டு கேட்கிறாரு நீதிபதி, எப்ப வாங்கின? 7 வருடத்துக்கு முந்தி வாங்கின. எதுவும் எடுக்கலையா? எடுக்கல. நான் நல்ல பிள்ளை. நீ கள்ள பிள்ளை, நீ ஏமாத்தி இருக்கிற. காரணம் என்ன கேட்டா, இதுலயே அந்த நாணயத்திலே எழுதிருக்குது, இது 4 வருடத்துக்கு முந்தி செய்யப்பட்டது. இவர் உங்கள்கிட்ட எப்போ தந்தாரு? 7
7 வருடத்திற்கு முந்தி தந்தாரு என்று சொல்லி தீர்ப்பளிக்கிறாரு. அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறாரு. இப்போது நாம இங்க என்ன பார்க்கிறோம்? தடயத்தை வச்சு தீர்ப்பளிக்கிறாங்க. இப்படிதான் உலகத்துல எல்லாமே சாட்சியத்தினுடைய அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்குது. சாட்சியம் இல்லாம எதையுமே இந்த உலகத்துல தடயம் எதுவும் இல்லாம எந்த ஒரு வழக்குக்கு நாம தீர்ப்பு வழங்க முடியாது. அது மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல போயிடும் ஒவ்வொரு ஆளும். இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்களா, அவன் என்ன செய்யறானா, இப்போது நிலைமை ஒரு லேண்ட்ல போய் வேலையை போடுறான். எவனாவது வர்றானா, ஒருத்தரும் வரலன்னா இது என் சொத்து. எப்படி இந்த மாதிரி இந்த உலகத்துல இப்போது நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப மார்க்கம் என்ன சொல்கின்றது என்றால், ஆதாரத்தினுடைய அடிப்படையில் நீ தீர்ப்பளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆதாரத்தினுடைய அடிப்படையில் தான் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதராச்ச, அவங்களுடைய சன்னிதானமாச்ச, அதனால அல்லாஹ்வையே சாட்சியாக வச்சு, அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் சாட்சியா இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் எனக்கு சாட்சியா இருக்கிறான் அப்படின்னு எந்த ஒரு வழக்கையும் ரசூலுல்லாஹ் விசாரிக்கல. ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழக்கில் தீர்ப்பளிக்கிறாங்க. அப்போது பாதிக்கப்பட்டவர் அவர் வெளியே போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் தான் எனக்கு போதுமானவன், அவன் தான் பிழை ஏற்பதில் ரொம்பவும் சிறந்தவன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் காதுல விழுந்துருச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜட்ஜ்மெண்டே சரியில்லை என்பது போன்று அவருடைய வார்த்தை அமைந்திருக்கின்றது. ஒரு பக்கம் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்காங்க, ஆதாரத்தினுடைய அடிப்படையில் தீர்ப்பளிச்சிருக்காங்க. இவருக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாத காரணத்தினால பாதிக்கப்பட்டு போயிட்டார். உண்மையிலேயே அவர் பாதிக்கப்பட்டும் இருக்கலாம். இப்படி வெளியே போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் சொன்ன உடனே அவர் அங்க வர சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் 2வது கூப்பிடுறாங்க. வந்த உடனே என்ன சொன்ன அப்படின்னு கேட்டாங்க. ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் சொன்ன உடனே பாராட்டு கிடைக்கும் நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ யலூமு அலல் அஜிஸ், அல்லாஹ் ஒரு அடியானுடைய பலவீனத்தை கண்டு பழிக்கின்றான். புத்தி கட்டவன ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டிய விதத்துல நீ சமர்ப்பிக்காம இப்படி இருக்கிறிய, நீ இது மாதிரியான நிலையில நீ இருக்க கூடாது. வலாக்கின் அலைக்க பில் கைஸ், நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கிறோம். அவன் ஆதாரத்தை கொண்டு வரானா, நீனும் ஆதாரத்தை கொண்டு வா. ஆதாரம் இல்லாம எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நீ உலக மன்றத்தில் நின்றாய் என்றால் அது சரி வராது. எல்லாவற்றையும் நீ செய்து முடிச்சிட்டு தோற்று போச்சு. அம்ருன், எல்லாமே எல்லா விதமான பிரயத்தனங்களும் செய்தாய், முயற்சியும் செய்தாய், தோற்று போய் விட்டாய் என்றால் ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், இப்போது அல்லாஹ் எனக்கு போதும், பிணை ஏற்பதில் அவன் சிறந்தவன் என்று சொல்லு. எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம, சாட்சியமும் இல்லாம, அதற்கு எந்த விதமான முயற்சியும் செய்யாம, புத்திசாலித்தனமான அதற்குரிய காரியங்களையும் ஈடுபடாம அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொன்னால் இது சரி கிடையாது. இது உன்னுடைய பலவீனம், இது முட்டாள்தனம், இது அறியாம இப்படி ஒரு மூமின் இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள். நாம என்ன உலகத்துல இந்த உலகத்து சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்களே, இது யாருன்னா பெரும்பாலும் பிரிட்டிஷ்காரன் தான் எழுதி வச்சிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க எழுதி வச்சிருக்காங்க. இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய உலகத்தில் எல்லாருமே ஒத்துக்கொண்டதுதான், ஆதாரம் இல்லாம எதற்கும் தீர்ப்பளிக்க கூடாது, எந்த ஒரு சொத்தையும் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது என்பதில் எல்லாருமே ஒத்துருக்கிறாங்க. ஒரு சில கட்டங்கள்ல மட்டும் ஆதாரத்தை சமர்ப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்களும் இருக்கின்றது. மார்க்கம் அதற்கு ஒரு விடிவை சொல்கின்றது, அதற்கு ஒரு தீர்வை சொல்கின்றது. அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹிலால் இப்னு உமையா அப்படிங்கிறவங்க வர்றாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மனைவி ஷரீக் இப்னு சஹமா என்பவரோடு சேர்ந்து இருக்க நான் கண்ணால பார்த்தேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் 2 ஸ்டேட்மெண்ட் தான் கேட்கிறாங்க. ஆதாரத்தை கொண்டு வா, அல்லது அதாவது இது போன்ற அவதூறு சொன்னதுக்கு 80 கசையடி இருக்குது, அந்த கசையடியை வாங்கிட்டு போ. இந்த 2ஐயும் தவிர்த்து வேற எந்த விதமான சொல்யூஷனும் கிடையாது, போ அப்படிங்கிறாங்க. அப்போது ஹிலால் இப்னு உமையா சொல்றாங்க, நான் சொல்கின்றேன், அல்லாஹ் என்னுடைய இந்த காரியத்திற்கு ஏதாவது ஒரு தீர்வை திருக்குர்ஆனில் தருவான் என்று நான் நம்புகின்றேன். அல்லாஹ் எனக்கு ஒரு தீர்ப்பை தருவான், இதற்கு ஒரு விடிவு காலத்தை தருவான். நான் கண்ணார என்னுடைய மனைவியோடு அந்நிய ஆடவன் ஷரீக் இப்னு சஹமா என்பவன் என்னுடைய மனைவியோடு இருக்க நான் பார்த்தேன், உண்மை என்று சொல்கின்றார்கள். இப்படி சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. இதே போல இதே விவகாரத்தை சாது இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்க அன்சாரியுடைய தலைவர், அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சி கேட்கறீங்களா, ரொம்ப அறிவுபூர்வமான அளவுல தான் எடுத்து வைக்கிறாங்க. அல்லாஹ் இந்த பிரச்சனையை அப்படி கிளறி விடுறான், கிள்ளி விடுறான், இதுல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், ஒரு திருப்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி சொல்றீங்களா, என்னுடைய மனைவி இடத்துல அந்நிய ஆடவன் ஒருவன் இருக்கின்றான்,
அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு உணர்ச்சி மிக்க ஆடவன் என்ற அடிப்படையில் தன்மான உள்ளவன், சுயமரியாதை உள்ளவன், வாளை எடுப்பான், உருவான், தலையை சீவுவான். இதைத்தான் செய்ய முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் போய் நான் பக்கத்து வீட்டுக்காரனை போய், எதிர்த்த வீட்டுக்காரனை போய், அடுத்த வீட்டுக்காரனை போய் என்னுடைய மனைவியோட அந்நிய ஆடவன் இருக்கின்றான் என்று சொன்னால் அது எனக்கு இழுக்கு, அது அவமானம், அது கேவலம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய முடியாது. இதற்கு சரியான ஒரு தீர்வு வேண்டும் என்று சொன்ன உடனே தான் இப்படி எல்லாம் இந்த பிரச்சனை வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பார்த்தீர்களா, உங்களுடைய தலைவர் அன்சாரிகளுக்கு தலைவராக இருக்கிறாங்க சாத் இப்னு உபாதா, அவர் ரொம்பவும் ரோசமிக்கவராக இருக்கிறார். நான் அவரை விட ரோசமிக்கவன், அல்லாஹ் என்னை விட ரோசமிக்கவன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதற்கு அடுத்துதான் அல்லாஹ் தஆலா வசனத்தை அருளுகின்றான். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. யாராவது தங்களுடைய மனைவி, சூரத்து நூரை எடுத்து பார்த்துக்கங்க, யாராவது தங்களுடைய மனைவிகள் மீது இது போன்று குற்றச்சாட்டை சுமத்துகின்றார்கள் என்றார், அப்படி சுமத்தி விட்டு அவங்களுக்கு தடயங்கள் இல்லை, சாட்சியங்கள் இல்லை என்றால், 4 சாட்சிகள் வேண்டும். அப்படி சாட்சிகள் இல்லை என்றால் அவங்க என்ன செய்யணும், 4 தடவை அல்லாஹ்வை முன்னிறுத்தி சத்தியம் செய்து சொல்ல வேண்டும். 5வது தடவை என்ன சொல்லணும் தெரியுமா? அதாவது நான் பார்த்தேன் சொல்லணும். 5வது தடவை வல் காமிசத்து அன்ன லானத்துல்லாஹி அலைஹி இன் கான மினல் காதிபீன், நான் பொய் சொல்லி இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது இறங்கட்டும். இதே போல அந்த பெண்ணு அதே போன்று சொல்ல வேண்டும். வல் காமிசத்த 5வது தடவை அந்த பெண்ணு என்ன சொல்லணும், அன்ன கலிபல்லாஹி அலைஹா, அல்லாஹ்வுடைய சாபம் தன் மீது உண்டாகட்டும், என்னுடைய கணவர் உண்மை சொல்லி இருந்தால். இப்படி சாபம் செய்யணும். அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால இந்த பெண்ணு அப்படி சாபம் செய்றாங்க. 5வது ஸ்டேஜ் வந்த உடனே ரசூலுல்லாஹ்வை நிறுத்து அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வை பயந்துக்க, நீ ஒதுங்கிக்கமா, அல்லாஹ்வுடைய சாபம் இப்படிலாம் சொல்லிராத என்று சொல்லும் போது சஹாபாக்கெல்லாம் நினைக்கிறாங்களாம், இந்த பெண்ணு வித்ட்ரா பண்ணிடுவா, திரும்ப போயிருவா, சத்தியம் செய்ய மாட்டா, ஒதுங்கிடுவா என்று நினைக்கும் போது, இல்ல நான் கேவலப்படுத்த மாட்டேன், நான் அவமானப்பட மாட்டேன், சத்தியமே செய்கின்றேன் என்று சத்தியம் செய்றாங்க. இந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு சட்டம்னு ஒண்ணு முந்தி போச்சு. இல்லனா ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அந்த பெண்ணை இப்படி தழுக்கு நட போட்டு ஒரு மாதிரியாக சில பெண்களுக்கு, சில மோசமான பெண்களுக்கு சில இலக்கணங்கள் இருக்குமே, அதையெல்லாம் சொல்லி அந்த லட்சணத்துல வந்தா அவ ஷரீக் இப்னு சஹமாவுக்கு தான், ஹிலால் இப்னு உமையாவுக்கு சொந்தம் கிடையாது, சொந்த புருஷனுக்கு இவ சொந்தம் கிடையாது, இவ வேற கள்ள வேலை பார்க்கிறா என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அடையாளத்தோட தான் வர்றாங்க. இப்போது சத்தியமும் செய்து விடுகின்றார். இப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மார்க்க அடிப்படையில் ஏதாவது பிடிக்கணும் என்று இருந்தா நான் பிடிச்சிருப்பேன், ஆனா பிடிக்கிறதுக்கு வழி இல்லை, அதாவது சாட்சியம் இல்லை. 2 பேருமே என்ன செய்தாங்க, சாபம் விட்டு போய்விட்டார்கள். இப்போது இங்க என்ன, இது சாட்சியம் இல்ல, தடயம் இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியுது இவ தப்பு செய்திருக்கான், இருந்தாலும் தண்டிக்க முடியாது. உலகத்துல அப்படிதான். திருக்குர்ஆன் என்னை நீ ஏற்றுக்கொள்கின்றாயா, அதாவது சாட்சியத்தினுடைய அடிப்படையில் நீ ஏற்றுக்கொள், நான் யாரு, இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மின் மித்லிஹி வது ஷுஹதாக்கும் மின் துனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். இந்த முகம்மதுக்கு நாம் அருளிய இந்த வசனத்துல குர்ஆன்ல சந்தேகம் இருக்குமே, ஆனால் கூப்பிட்டுக்க, எல்லா சாட்சியாளர்களும் அழைச்சு கொண்டு வந்து இது முகம்மது சொன்னதுதான் நிறுவி, ஃபஅது ஷுஹதாக்கும், எல்லா சாட்சிகளையும் கொண்டு வாங்க. குர்ஆன் சவால் விடுகின்றது, நான் என்ன பேசுறேன்னு பாரு, அப்படி பேசி கொண்டு நீ என்னை ஏற்றுக்கொள். பைபிளை பார்க்கிறோம். பைபிள் என்ன, மனித கரம் அதுல போய் சேர்ந்துருச்சு, அதை ஒத்துக்கொள்ள முடியாது.
அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் பைபிள்ல இருந்த எடுத்துக்காட்டு நாம பார்க்கலாம். கடந்த 2 இதழ்கள், ஏகத்துவத்தினுடைய இதழ்கள் படிச்சிருக்க மாட்டோம், நேரம் இல்ல. இப்படிப்பட்ட இந்த மக்களுக்காக வேண்டி பைபிள் இறைவேதமா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு அதற்கு நல்ல விளக்கம் பைபிள்ல இருந்து எடுத்து சொல்லப்பட்டுச்சு. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பைபிள்ல இருந்து நம்முடைய நிலைப்பாடு என்ன கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்டாங்க, பின்பு உயிர்த்து எழுந்தார் அப்படிங்கிறாங்க, மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வந்தாங்க. பைபிள்ல இருந்து அகமது தீதாத் ஒரு அழகான ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லறையில் வைக்கப்பட்டாலும் சிலுவையில் அறையப்பட்டாலும் கொல்லப்படல, அவங்க அப்படியே தான் திரும்ப வந்தாங்க என்று அவர் அழகான வாதத்தை வைக்கிறார். அவரிடத்தில் பேசக்கூடிய ஒரு பாதிரி கேட்கிறாரு, அது எப்படி சொல்றீங்க, பைபிள்ல இருக்குது, என்ன இருக்குது என்று அவர் கேட்கும்போது சொல்றாரு, யூத மதத்தில் திருமணம் முடிச்சிருந்தா ஒரு பெண்ணை ஒருவன் கட்டியிருக்கின்றான் என்றால் அவன் இறந்து போயிட்டான், அவனுடைய தம்பி அந்த பெண்ணை கட்டணும். அவனும் இறந்து போயிட்டான்னு வைங்க, அதற்கடுத்து அவள தம்பி, இப்படியே அந்த தம்பி தான் கட்டணும். அதாவது மைனியை மதனியை பல இடங்கள் இருக்கிற அண்ணியை குழந்தன் கட்ட வேண்டும். இப்படி ஒரு சட்டம் இருக்குது. அவ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை ஒரு யூதர் திருமணம் முடித்திருக்கின்றார், அவரும் இறந்து போயிட்டார். அதுக்கடுத்து அந்த தம்பியா அப்படி திருமணம் முடிச்சிட்டு இருக்காங்க. 7 பேர் கட்டுறாங்க, 7 பேருமே இறந்து போயிட்டான். இப்ப மர்மையில இந்த பெண்ணை 7 பேருமே கிளைம் பண்றாங்க, இவ எனக்கு தான் மனைவி, இவ எனக்கு தான் மனைவி, இவ எனக்கு தான் மனைவி அப்படின்னு கேட்டா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜென்டலா சொல்றாங்க, a spirit has no flesh and bones. ஒரு ஆத்மா, அதற்கு சதையும் கிடையாது, எலும்பும் கிடையாது. அங்க எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக ஆவி உலகம், ஆவி உலகத்தில் இந்த கொஸ்டினே வராது அப்படின்றாங்க. சொல்றாரு, ஒருவர் இறந்து விட்டால், அகமது வைக்கிறார் ஆணி அரைஞ்ச மாதிரி, ஒருவர் இறந்து விட்டால் அவர் மீண்டும் எழுவதாக இருந்தால் மனித உடலில் வரமாட்டார், ஆவியாகத்தான் வருவார், தாவிதான் வருவார், பேயாகத்தான் வருவார். அழகாட்டிக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல. அவன் இந்த சத்தியத்திற்கு முன்னால இது மாதிரி ஆதாரத்தை தூக்கி வைக்கும் பொழுது பதில் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படிதான் தூக்கி வைக்கிறாங்க, ஆதாரங்களை தூக்கி. இதுல நான் ஏற்கனவே அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் நமக்கு அந்த கருத்துல உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படையில அப்படி உலகத்திற்கு உயர்த்தப்பட்டாங்க, அவங்களும் உயர்த்தப்பட்டாங்க சொல்றாங்க. ஆனா இறந்துட்டு மீண்டும் எழுந்து போனாங்கன்னு அவங்க சொல்றாங்க, நாம அப்படி கிடையாது என்று சொல்கின்றோம். பைபிள்ல இருந்து அகமது தீதாத் அவர்கள் இந்த வாதத்தை நிறுவுறாங்க. இங்க என்ன பார்க்கிறோம், இது மாதிரி இந்த வாதத்தை தூக்கி வைக்கும் போது பதில் சொல்ல முடியலையா, அது அசத்தியம். இப்போது பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாதம், டேய் எனக்கு அல்லாஹ் அவனை வணங்க சொல்றான், அதற்குரிய ஆதாரம் இருக்குது, உனக்கு இந்த ஆதாரம் இருக்குதா? அத போல இந்த அப்துல்லா கூட்டத்தை எடுத்துக்காங்க. இப்போ இந்த சாரார் கோர்ட்ல போய் ஒரு வழக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு யாருப்பா ஆதாரம்? எனக்கு இப்ராஹிமா, சரி, இப்ராஹிம் எங்க இருக்காது? அவர் ஏர்வாடியில் அடங்கி இருக்காரு அப்படின்னு சொன்னா நீதிபதி செருப்பால் அடிச்சு முடிக்கணும். எந்த விஷயம் ஒரு நீதிமன்றத்தை அல்லாஹ்வை கேட்க முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், நான் நீதிமன்றத்துக்குலாம் நான் வரமாட்டேன். ஏன்னா பல நபிமார்கள்ட்ட அல்லாஹ் அந்த மக்கள் அல்லாஹ்வே நரிநல்லாஹ் ஜஹரா, அல்லாஹ் உன்னால கொண்டு வந்தான் கேட்கிறான். நான் வரமாட்டேனே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், நான் மறைந்துதான் இருப்பேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீ அல்லாஹ்வை நம்பி இருந்தாலும் ஆதாரத்தை தான் சமர்ப்பிக்கணுமே தவிர நீதிமன்றத்தில் போய் அல்லாஹ் வருவான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே சொல்லியாச்சு. அப்ப இவன் இது போன்று இந்த நீதிமன்றத்தில் போய் அந்த வழியுள்ள எனக்கு சாட்சி சொல்வாருன்னு சொன்னா ஏற்றுக்கொள்வானா? அப்ப இத மாதிரி தான் நாம என்ன கேட்கிறோம், இப்போ இந்த வழியுள்ளாக்கள் நீ சொல்றிய, இவங்க உனக்கு சாட்சி சொல்லுவாங்களா? அவங்க கேட்கிறாங்களா? அட இறந்து போனவங்கப்பா, இறந்து போனவர்கள்ட்ட கேட்கறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? கிடையாது. நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு ஆதாரம் இருக்குது. ஏனென்றால் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்திலேயே கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்படி இந்த இறந்து போன ஷாவுல் அமீத் பாதுஷா அல்லது பக்கீர் ஷா, ஏர்வாடி இப்ராஹிம் ஷா, அஜ்மீர் ஹாஜா, அதே போல ஆத்தங்கர சையத் அலி பாத்திமா, கடற்கரை பீமா, எவ்வளவு இருந்தாலும் சரிதான், பதில் சொல்லுவாடா? ஆதாரம் இருக்குது, நாங்களும் சேர்ந்து கூப்பிடுறோம். அப்படி இல்லையா, ஐயுல் ஃபரீகைனி அஹக்கு பில்லாமல், நாங்கள்லாம் இறைவனுடைய கோபத்தில் பிடிக்கப்பட மாட்டோம் என்ற ஒரு பாதுகாப்பை பெற்றவர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறுவுறாங்களே, அந்த வாதத்தில்
நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை ஒரு சரியான கொள்கையில் கொண்டு சென்றிருக்கின்றான். இந்த கொள்கையில நாம் நிரந்தரமாக போய் சேர வேண்டும். இப்படி திருக்குர்ஆன் இது போன்று வாதம் ஆதாரத்தினுடைய அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நாம் அந்த சத்தியத்தினுடைய அடிப்படையில் நிரந்தரமாக வாழ்ந்து அதிலேயே கண்மூடுவமாக அல்லாஹ் அதற்கு அருள் செய்வான். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட் 2nd floor மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். Allah